புஷ்பா 2 த ரூல் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே ஜப்பான்ல எக்கோமான ஒரு துறைமுகத்தை காமிக்கிறாங்க. அந்த துறைமுகத்துல வேலை செய்யற ஒருத்தர் அங்க நிறைய கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னரை வண்டி மூலமா நகர்த்தி வைக்கிறாரு. அப்போ ஒரு கண்டெய்னர் வெயிட் தாங்க முடியாம கீழே விழுவுது. அந்த கண்டெய்னருக்குள்ள சிவப்பு சந்தன கட்டையும் புஷ்பாவும் இருக்காரு. இதுதான் புஷ்பாவோட என்ட்ரி சீனு. அடுத்து புஷ்பாவை தலைகீழா தொங்க விட்டுருக்காங்க. அப்போ அந்த துறைமுகத்துக்கு ஒருத்த வரான். அவன் கூட அவனோட அடியாளும் இருக்காங்க. அந்த பாஸ் புஷ்பா கிட்ட கேக்குறாரு, யார் நீ இந்த கண்டெய்னருக்குள்ள நீ எப்படி நுழைஞ்ச? புஷ்பா இந்திய நாட்டுக்காரன் தெரியுது. அவருக்கு புரியணும்ன்றதுக்காக மொழி தெரிஞ்ச ஆட்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாரு. அந்த பாஸ் சொல்றாரு, அவன் யாருன்னு விசாரிச்சு எனக்கு சொல்லு. அந்த மொழி தெரிஞ்சவன் புஷ்பா கிட்ட கேக்குறான், ஏப்பா நீ தமிழா தெலுங்கா? இவங்க என்கிட்ட கேக்குறாங்க, நீ யாருக்காக இந்த சரக்க கொண்டு வந்திருக்கன்னு, நீ எப்படி இந்த கண்டெய்னருக்குள்ள நுழைஞ்ச? புஷ்பா அவன் கேக்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. அதனால அந்த பாஸ் புஷ்பாவை சாகடிக்க சொல்றாரு. அந்த பாஸோட ஆட்கள் புஷ்பாவை கொல்றதுக்காக வராங்க. அப்ப புஷ்பாக்கு அவங்களுக்கு சண்டை நடக்குது. புஷ்பா அவங்க எல்லாரையும் அடிக்கிறாரு. அந்த சண்டையோட இறுதியில அந்த பாஸோட ஆட்கள் இன்னும் நிறைய பேர் அங்க வந்துடுறாங்க. அவங்க புஷ்பாவை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப புஷ்பா கடலுக்குள்ள விழுறாரு. புஷ்பா கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு நிகழ்வை இப்ப காமிக்கிறாங்க. சில பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பசங்க புஷ்பாவை ஆட்டத்துல சேர்த்திக்காம இருக்காங்க. அப்ப பால் ஆத்துக்குள்ள விழுவுது. புஷ்பாவை போய் அந்த பாலை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் புஷ்பா போக மாட்டேன்னு சொல்றாரு. அந்த விளையாடிட்டு இருந்த பசங்களை ஒருத்தன் கேக்குறான், உங்க அப்பா அம்மா பேர் என்ன? புஷ்பா அவரோட அப்பா அம்மா பேரு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் புஷ்பா கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா பேர் இதுதானா? ஊர்ல வேற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கு புஷ்பா சொல்றான், இதுதான் எங்க அப்பா பேரு. அதுக்கு அந்த பையன் புஷ்பா கிட்ட சொல்றான், நாங்க இதை நம்பணும்னா நீ போய் அந்த பால் எடுத்துட்டு வா. புஷ்பா வேற வழி இல்லாம அந்த பால் எடுக்கிறதுக்காக போறாரு. புஷ்பாக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில மூழ்குறாரு. இவரு தண்ணியில மூழ்கிறத பார்த்து அங்க விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாரும் அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அடுத்து ஸ்ரீவள்ளி புஷ்பா தூங்கிட்டு இருக்காங்க. புஷ்பா ஆத்துல விழுந்த அந்த சம்பவம் அவருக்கு மறுபடியும் கனவா வருது. அவரு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. இப்ப ஸ்ரீவள்ளிய காமிக்கிறாங்க. அவ எழுந்து பார்க்கும்போது புஷ்பா பக்கத்துல இல்ல. ஸ்ரீவள்ளி படம் ஃபுல்லா புஷ்பாவா சாமின்னு கூப்பிடுவா. அவ புஷ்பா தூங்காம இருக்கிறத பாக்குறா. அவ புஷ்பா கிட்ட கேக்குறா, சாமி என்ன பண்ற நீ? தூங்கலையா நீ? மறுபடியும் கெட்ட கனவு கண்டியா? ஸ்ரீவள்ளி புஷ்பாவை கட்டி பிடிச்சுக்கிறா. புஷ்பாவோட ஃபர்ஸ்ட் பாகத்துல புஷ்பா பன்வர் சிங் சிகாவத்தோட ட்ரெஸ்ஸ உருவி புஷ்பா போட்டுக்கிட்டு ஸ்ரீவள்ளிய கல்யாணம் பண்ணுவாரு. இப்ப சொல்ற கதை அதுக்கப்புறம் என்ன நடந்தது. இவன் பேரு சீனிவாசன். இன்னும் 2 நாள்ல இவனுக்கு கல்யாணம் இருக்கு. இவன் கூட இன்னும் சில பேர் இருக்காங்க. காட்டுல இருக்கிற சிவப்பு சந்தன கட்ட மரத்தை அறுக்க புஷ்பாக்கு இன்னும் ஆட்கள் தேவை. அந்த வேலையை செய்யறதுக்காக புஷ்பா அனுப்பின வண்டியில இவங்க எல்லாரும் ஏறி போறாங்க. இங்க ட்விஸ்ட் ஷிகாவத்து அவங்க கூட சேர்ந்து போறாரு. இவரும் அந்த கூட்டத்துல ஒருத்தர் மாதிரி போறாரு. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப ஒருத்தர் ஷிகாவத்தை பத்தி கேக்குறாரு. புஷ்பா அந்த போலீஸ்கார ட்ரெஸ் உருவி விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு? அதுக்கு ஒருத்தர் சொல்றான், புஷ்பா நான் அவரோட ட்ரெஸ்ஸ உருவி விட்டதுக்கு அப்புறம் அவர் பயந்து ஓடி இருப்பாரு. அவங்க ஷிகாவத்தை கலாய்ச்சி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டு ஷிகாவத்தை அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவரு அவங்க கூட அமைதியா சிரிச்சுக்கிட்டு நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க காட்டுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஷிகாவத்தை அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறாரு. அதே நேரத்துல ஸ்ரீவள்ளி புஷ்பாவோட அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கோவிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. புஷ்பாவோட அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கலாம், அவங்களும் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வராங்க. புஷ்பா குடும்பம் சாமிக்கு கிரீடம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பூசாரி புஷ்பா குடும்பம் கொண்டு வந்த கிரீடத்தை பத்தி பெருமையா பேசுறாரு. இதை எல்லாத்தையும் புஷ்பாவோட அண்ணன் குடும்பம் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூசாரி புஷ்பாவோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்களோட கோத்திரம் சொல்லுங்க. புஷ்பாவோட அம்மா அதுக்கு பதில் சொல்ல வரதுக்குள்ள புஷ்பாவோட அண்ணா சொல்றாங்க, முதல்ல வீட்டு பேரை கேளுங்க. அதுக்கு பூசாரி சொல்றது, அவர் சொன்னது சரிதாமா, நீங்க வீட்டு பேரு சொல்லுங்க, நான் கோத்திரம் சொல்றேன். புஷ்பாவோட அம்மா பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. அவங்க அமைதியா நிக்கிறத இவங்க சாதகமா பயன்படுத்தி புஷ்பாவோட அண்ணா அவங்களை அசிங்கப்படுத்துறான். புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு புஷ்பாவோட கோத்திரத்தை சொல்றா. இவளுக்கு புஷ்பானா ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல காட்டுல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அங்க வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரும் சிவப்பு சந்தன கட்டைய வெயிட் மிஷின்ல வைக்கிறாங்க. அது எவ்வளவு எடை காமிக்குதோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கூலி கொடுக்கறாங்க. எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா எடைக்கல்ல வச்சு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேர் சொல்லி காசு கொடுக்கறாங்க. ஷிகாவத்தோட பேரு அந்த லிஸ்ட்ல இல்ல, அதனால ஷிகாவத்து கிட்ட பேர் கேக்குறாங்க. அப்பதான் ஷிகாவத் யாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இவர் கண்ணை வச்சு எல்லாரையும் மிரட்டுறாரு. ஷிகாவத்தோட டீம் அங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அடுத்து சீனிவாசன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவனுக்காக காத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, எல்லாரும் புஷ்பானாக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களாமா. இந்த பொண்ணோட அப்பா கோவமா சொல்றாரு, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் வரமாட்டான். இவர் ஒரு பொண்ணுக்கு வேற பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. அதுக்கு இந்த கல்யாண பொண்ணு சொல்லுது, புஷ்பானா வேலைக்கு கூப்பிட்டது என்கிட்டதான் முதல்ல சொன்னா, நான் தான் அவனை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குப்பா, அதுக்குள்ள அவன் வந்துடுவான். எல்லாத்தையும் புஷ்பா அண்ணா பாத்துப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா கோவமா சொல்றாரு, இந்த கூலிக்கார பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்க இதுக்காக எல்லாம் புஷ்பா வருவாரு நீ நினைக்கிறியா? அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. புஷ்பா போலீஸ் ஸ்டேஷன் வராரு.
ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வெளிவிட சொல்லி கேக்குறாரு. அதுக்கு போலீஸ்காரங்க சொல்றாங்க ஷிகாவத்துக்கு தெரிஞ்ச இது ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு புஷ்பா சொல்றது சீனிவாசனை மட்டும் வெளிவிடு, சீனிவாசன் பேர்ல இன்னொருத்தருக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். அதுக்கு போலீஸ்காரங்க சொல்றாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும், விட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. போலீஸ்காரங்க ரூல்ஸ பத்தி பேசினது புஷ்பா கடுப்பாக்குறாரு. புஷ்பா எல்லா போலீஸ்கிட்டயும் சொல்றாரு, நீங்க எல்லாம் ரூல்ஸ பத்தி பேசுறீங்கல்ல, உங்களோட ரூல் படியே பேசுவோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரர்கிட்டயும் கேள்வி கேக்குறாரு. ஆமா, நீ சேலரி இவ்வளவுதான் வாங்குற, உன் பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுத்து காலேஜ்ல நீ எப்படி சீட்டு வாங்கின? அப்போ எங்க போச்சு உங்க ரூல்ஸ்? புஷ்பா அடுத்து இன்னொரு போலீஸ் கிட்ட போறாரு. உன் வீட்ல பெரிய டிவி வாங்கிருக்கியே, அப்போ எங்க போச்சு உன்னோட ரூல்ஸ்? எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இறுதியா புஷ்பா எல்லா போலீஸ் கிட்டயும் சொல்றாரு, எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க, இங்க எது நடந்தாலும் அது ஒரு ரூல் கீழே தான் நடந்தாகணும். அது என்ன ரூல்னு நான் சொல்லிட்டா, இந்த புஷ்பாவோட ரூல். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் சீனிவாசனை ரிலீஸ் பண்றான். சீனிவாசன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் உடம்புல இருக்கிற காயத்தை புஷ்பா பாக்குறாரு. போலீஸ்காரங்க இவங்களை அடிச்ச விஷயம் புஷ்பாக்கு தெரிய வருது. காட்டுல போலீஸ்காரங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரையும் அடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. புஷ்பா முதல்ல சீனிவாசனை மட்டும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சாரு. இப்ப எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்க வேலையை ரிசைன் பண்றாங்க. அடுத்து ஷிகாவத் பிரசன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாக்குறாங்க. புஷ்பா ஷிகாவத்துக்காக ஒரு வைன் கிளாஸ் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஷிகாவத் அந்த கிளாஸை எடுத்துட்டு புஷ்பா என்ன பண்ணிருப்பாருன்னு கரெக்டா சொல்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சர்வீஸ்ல இருந்தா எவ்வளவு பணம் வருமோ அந்த பணத்தையும், அவங்க சர்வீஸ் பீரியட்ல லஞ்சம் வாங்கினா எவ்வளவு பணம் வாங்கிருப்பாங்களோ அந்த பணத்தையும் இவர் கொடுக்கறாரு. புஷ்பா கிட்ட பண மூட்டையை வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் வேலையை ரிசைன் பண்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒருத்தர் இவங்கள பாக்குறதுக்காக வரான். பிரசன்னா அவனை பார்த்ததும் பெருமையா பேசுறான். அதுக்கு அவன் பிரசன்னா கிட்ட சொல்றான், புஷ்பா எனக்கும் பணம் கொடுத்திருக்காரு சார், ரிசைன் லெட்டரையும் சாவியும் கொடுக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் பிரசன்னா சிகாவத்து கிட்ட சொல்றான், சார் நம்ம 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கணும். அதுக்கு சிகாவத்து சொல்றான், முன்னாடி வந்திருந்தா நீயும் மூட்டையோட தான் போயிருப்ப, நான் மட்டும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும். நான் கஷ்டப்பட்டு அவங்கள புடிச்சிட்டு வந்தேன், அவன் காசு வச்சு தூக்கிட்டு போயிட்டான். நான் மனசுக்குள்ள புஷ்பான்னு நினைச்சா வெளியே கேக்குறதும் புஷ்பா புஷ்பான்னு தான் கேக்குது. இப்ப புஷ்பா புஷ்பா சாங் வருது. இந்த சாங்ல சீனிவாசனுக்கு கல்யாணம் நடக்குது. புஷ்பா அவங்கள ஆசீர்வாதம் செய்யறான். இந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்பா சிஎம் பார்க்க போறான். ஸ்ரீவள்ளி கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வரான். ஸ்ரீவள்ளி புஷ்பா கிட்ட அவளோட ஆசைய சொல்றா, சாமி நீ சிஎம் சார் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோ. புஷ்பா எதுக்கு போட்டோன்னு கேக்குறான். ஸ்ரீவள்ளி சொல்றா, நம்ம ஹால்ல பெருசா மாட்டிக்கலாம், நானும் என் ஆளு சிஎம் சார் கூட போட்டோ எடுத்துக்கிட்டான்னு பெருமையா பீத்திப்பேன். ஸ்ரீவள்ளி ஆசைப்பட்டு கேட்டதுனால சரின்னு சொல்றான். புஷ்பாவோட ட்ரெஸ்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீவள்ளிக்கு செக்ஸ் ஃபீலிங் மோட் ஆக்டிவேட் ஆயிடுது. ஸ்ரீவள்ளி புஷ்பாவை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இவன் புஷ்பாவோட ஃப்ரெண்டு, இவன் பேரு கேசவன். புஷ்பா அவங்கிட்ட சொல்றான், உங்க அக்காக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்கலையாமா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். 1/2 மணி நேரம் கழிச்சு வரான். அதுக்கப்புறம் அவங்க சிஎம் பார்க்க போறாங்க. கேசவ புஷ்பாவை கிண்டல் பண்றதுக்காக சொல்றான், அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. புஷ்பா சொல்றான், நான் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கேசவா சொல்றான், காலர்ல போட்டு இருந்துச்சா, நான் கூட இது புது ஃபேஷன் நினைச்சேன். அடுத்து இவங்க சிஎம் பார்க்க வராங்க. அங்க நிறைய மீடியா இருக்காங்க. அவங்க புஷ்பா கிட்ட கேள்வி கேக்குறாங்க, நீங்க எதுக்கு சிஎம் பார்க்க வந்திருக்கீங்க? அதுக்கு புஷ்பா சொல்றாரு, என் பொண்டாட்டி ஆசையா ஒரு போட்டோ கேட்டா அதான் போட்டோ எடுக்க வந்திருக்கேன். இவன் பேரு பூமி ரெட்டி சித்தப்பா நாயுடு. இவன் புஷ்பாக்கு சப்போர்ட் பண்றவன். இவன் எம்பியா இருக்கான். அதுக்கப்புறம் சிஎம் பார்க்க போறாங்க. சிஎம் எம்பி கூட போட்டோ எடுத்துக்கிறான். அடுத்து புஷ்பா அவருக்கு சால்வையை போத்தி விடுறாரு. அவர் போட விடல. சிஎம் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, கடத்தல்காரன் கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது, செருப்பு காலுக்கு சுகமா இருக்குன்னு அதை எடுத்து தலையில மாட்டிக்க முடியாதுல. அவன் சொல்றதை எல்லாத்தையும் புஷ்பா அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ போட்டோகிராஃபர் சிஎம்க்கு தெரியாம போட்டோ எடுக்கிறான். சிஎம் இதை கண்டுபிடிச்சிடறான். சிஎம் அந்த கேமரால இருக்கிற ரீல உருவி போட்டுறான். சிஎம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் புஷ்பா வெளியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எம்பி புஷ்பா கிட்ட சொல்றான், நீ கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவோன்னு நான் பயந்துட்டேன், நல்ல வேளை நீ அமைதியா இருக்க. அதுக்கு புஷ்பா சொல்றான், சிஎம் மேல கோவப்பட எதுவும் இல்ல, நீ சிஎம்மா இருந்தாலும் இதானே செஞ்சிருப்ப. அதுக்கு எம்பி சொல்றான், நான் ஏன் இப்படி செய்ய போறேன், நான் சந்தோஷமா உன் கூட போட்டோ எடுத்திருப்பேன். அதுக்கு புஷ்பா அவன்கிட்ட சொல்றான், அப்போ நீ சிஎம் ஆயிடு. அந்த எம்பி ஷாக் ஆகி கேக்குறான், சிஎம் ஆகணும்னா 100 கோடி பணம் தேவை. அதுக்கு புஷ்பா அவன்கிட்ட சொல்றான், பணத்தை நான் பாத்துக்கிறேன், நீ சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்க போ. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. புஷ்பா கேசவன் கிட்ட சொல்றான், இந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வை, சித்தப்பா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஹால்ல மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் புஷ்பா அந்த போட்டோகிராஃபர் கழுத்துல செயின் போட்டு சொல்றாரு, இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீதான் போட்டோகிராஃபர். புஷ்பா வெளியே வரும்போது மீடியா அவங்க கிட்ட மறுபடியும் கேள்வி கேக்குறாங்க, சிஎம் சார் கூட போட்டோ எடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு புஷ்பா பதில் சொல்றாரு, சிஎம் சார் பிஸியா இருக்காரு, ஜூலை 24ஆம் தேதி வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிருக்காரு, அப்போ போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. இந்த நியூஸ ஸ்ரீவள்ளியும் புஷ்பாவோட அம்மாவும் டிவில பாக்குறாங்க. ஸ்ரீவள்ளிக்கு சந்தோஷம், சிஎம் சார் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னு. ஸ்ரீவள்ளி புஷ்பாவோட அம்மா கிட்ட சொல்றா, நான் போட்டோ கேட்டதுக்கு உன் பையன் விருந்துக்கே கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ஜூலை 24 கேலண்டர்ல மார்க் பண்றா. அடுத்து எம்பி சென்ட்ரல் மினிஸ்டர் பாக்கிறதுக்காக டெல்லி வரான். சென்ட்ரல் மினிஸ்டரோட பேரு வீர பிரதாப் ரெட்டி. இந்த எம்பி அவங்க கிட்ட சிஎம் சீட்டு கேக்குறான். அதே நேரத்துல புஷ்பாவை காமிக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் தம்பி கிட்ட புஷ்பா டீல் பேசிருக்கான்.
இவன் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ணி கொடுத்தா 5 கோடி ரூபாய் தரேன்னு. சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பி போன் பண்ணி கொடுக்கறான். புஷ்பா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு சோஃபா அனுப்பியிருக்கிறேன், அந்த சோஃபால உட்காந்து பாருங்க. இந்த எம்பிக்கு சிஎம் சீட்டு கிடைக்க 25 கோடி ரூபாய் அந்த சோஃபால வச்சு அனுப்பியிருக்கான். இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த சோஃபா வச்சுக்கிறான். மீதி பணத்தை இவன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்றான். இவன் புஷ்பா கிட்ட போன் பேசினதுக்கு அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் எம்பி கிட்ட சொல்றான், அவன் மனசுல இருக்கிறத செய்யணும்னு நினைக்கிறான், இவன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துட்டப்பா. இந்த எம்பி சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் புஷ்பாக்கு கால் பண்றான். ஏண்டா போன் பண்றதுக்குலாம் 5 கோடி ரூபாய கொடுப்ப? புஷ்பா சித்தப்பா கிட்ட சொல்றான், சித்தப்பா ஸ்டேட் லெவலா யோசிக்காம நீ கொஞ்சம் அதை தாண்டி யோசி. அப்போதான் இந்த எம்பிக்கு தெரிய வருது, புஷ்பா சிவப்பு சந்தனக்கட்டையை இன்டர்நேஷனல் லெவல் விற்க பிளான் பண்ணிருக்கான்னு. இப்ப அவங்களோட பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவலா இருக்கு. அடுத்து புஷ்பா ஒரு இன்டர்நேஷனல் டீலரை பாக்குறதுக்காக வரான். புஷ்பா சாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த டீலர் புஷ்பாவை மட்டமா நினைக்கிறான். புஷ்பா வந்த டெம்போவை பார்த்துட்டு சொல்றான், என்னோட நாய் கூட இந்த வண்டியில போகாது. இந்த டீலர் புஷ்பா கிட்ட சொல்றான், என் கூட டீல் பேச எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு புஷ்பா சொல்றான், நீ பெருசாலாம் சரக்கு வாங்கின, ஒரு 10 டன் சரக்கு வாங்கி காமி. அவனுக்கு தெரிஞ்ச டீலர்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றான். அவங்க எல்லாரும் புஷ்பா கிட்ட தான் சரக்கு கேக்குறாங்க. இவன் புஷ்பா பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் டீல் பேசுறான். 2000 டன் சரக்கு கொடுத்தா 5000 கோடி தரேன்னு சொல்றான். புஷ்பா 4900 கோடிய பணமா வாங்கிக்கிறான். மீதி 100 கோடிக்கு அவன் வந்து ஹெலிகாப்டர் வாங்கிக்கிறான். கடைசியில புஷ்பா வந்த வண்டியில இவங்க போறாங்க. அந்த டீலரோட நாய் தான் முதல்ல அந்த வண்டியில ஏறுது. அடுத்து புஷ்பா ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காரு. கேசவா புஷ்பா கிட்ட சொல்றான், நல்லா காலு மேல காலு போட்டு உட்காந்துக்க புஷ்பா. அதுக்கு புஷ்பா கேசவ கிட்ட சொல்றாரு, நம்ம கீழே இருக்கும்போது பெருசா காமிச்சுக்கிறதுக்காக கால் மேல கால போட்டு உட்காந்துக்கலாம். இப்ப நம்ம உச்சத்துல இருக்கிறோம், அமைதியா இருக்கலாம். சிவப்பு சந்தன கட்டை வச்சிருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சரக்க கேட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. ஸ்ரீவள்ளி ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறா. புஷ்பா 2000 டன் சரக்கு கேட்டதை எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. எல்லாரும் அவங்களால எவ்வளவு டன் சரக்கு தர முடியுமோ அதை சொல்றாங்க. இந்த சரக்குல கொண்டு வரதுக்கு லாரி தேவை, லாரி வாங்குறாங்க. இவங்களுக்கு வேலை செய்ய நிறைய ஆட்கள் தேவை. முன்னாடி வேலை செய்யறவங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இப்ப 10,000 சம்பளம் தரேன்னு சொன்னது நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் புஷ்பாவுக்கு தெரிஞ்ச எல்லா டீலர்ஸும் புஷ்பாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க. இவங்க சரக்கு கொண்டு வர வழியில நிறைய செக் போஸ்ட் இருக்கு. சரக்கை எப்படி கொண்டு வரலான்றதுக்கான பிளான பண்றாங்க. அப்போ ஒருத்தர் கேக்குறாரு, ஒரே நேரத்துல உனக்கு எதுக்கு இவ்வளவு சரக்கு தேவை? அதுக்கு கேசவா சொல்றான், அங்க ஒரு செவுரு தெரியுதா, அங்க ஒரு போட்டோ மாட்டணும், அதுக்குதான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஸ்ரீவள்ளி புஷ்பா கிட்ட அவ வச்ச குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றா. அவ உப்பு ஜாஸ்தியா போட்டிருக்கா. புஷ்பாவும் உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றான். ஸ்ரீவள்ளி கோவமா கிச்சன் போறா. புஷ்பா கேசவன் கிட்ட குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர சொல்றான். கேசவன் தண்ணி குடுத்துட்டு புஷ்பா கிட்ட சொல்றான், அக்கா வச்ச குழம்பு எல்லாத்தையும் கீழே ஊத்துது. அதுக்கப்புறம் புஷ்பா ஸ்ரீவள்ளிய சமாதானப்படுத்த கிச்சன் வரா. ஸ்ரீவள்ளியும் சமாதானம் ஆயிடுறா. மறுபடியும் அவங்க 2 பேருக்கு இடையில செக்ஸ் ஃபீலிங் மூட் ஆக்டிவேட் ஆயிடுது. இப்ப பீலிங் சாங் வருது. இந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தக்ஷா ஷிகாவத்தை பாக்குறதுக்காக வரா. அவளோட முழு பேரு தக்ஷியானி. மங்களம் சீனுவோட மனைவி. ஷிகாவத்து ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் நியூடா இருக்கான். இவன் தக்ஷாவை பார்த்தது ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். தக்ஷா கோவமா சொல்றா, புஷ்பா உனக்கு ஒளிஞ்சிக்க சொல்லி கொடுத்திருக்கான்ல, நீ அப்படித்தானே இருப்ப. ஆனா நான் அவன் சாவறத பாக்குற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி சொன்னது ஷிகாவத்து கோவமா வெளியே வந்து ட்ரெஸ் எடுத்து போடுறான். தக்ஷா புஷ்பாவோட பிளான ஷிகாவத்து கிட்ட சொல்றா. அவன் 1000 டன் சரக்க சைனாக்கு அனுப்ப டீல் பேசியிருக்கான். இப்ப அவன் கிட்ட இருக்கிற எல்லா சரக்கும் வெளியே வரும். எல்லா வழியிலயும் அந்த சரக்க கொண்டு வருவான். அது மட்டும் இல்லாம முருகனை தாண்டி துபாய்க்காரங்க கூடயும் டீலிங் பேசியிருக்கான். இன்னைக்கு சரக்க பிரிட்ஜ் வழியா கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து ஷிகாவத்து போலீஸ் டீம் சில பேரும் அந்த பிரிட்ஜ் கிட்ட வெயிட் பண்றாங்க. தக்ஷா சொன்ன மாதிரி லாரியில சரக்கு கொண்டு வராங்க. ஷிகாவத்து அந்த சரக்கு ஃபுல்லா எரிச்சிடுறான். அந்த சரக்கு எரிச்சதுக்காக பிச்சை ரெட்டி அவங்க கிட்ட கேள்வி கேக்குறான். ஷிகாவத்து பிச்சை ரெட்டிய பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டு கொள்றான். அதுக்கப்புறம் தக்ஷா அந்த பிரிட்ஜ் கிட்ட வரா. தக்ஷா பதட்டமா கேக்குறா, பிச்சை ரெட்டிய என்ன பண்ண நீ? அதுக்கு ஷிகாவத்து நக்கலா சொல்றான், நான் எதுவுமே செய்யல, அவனே பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிட்டான், அப்படிதான் நான் சொல்ல போறேன். அதுக்கு தக்ஷா சொல்றா, நான் உன்கிட்ட பயம்தான் காமிக்க சொன்னேன், ஆனா நீ அவனை கொன்னுட்ட. அதுக்கு ஷிகாவத்து சொல்றான், பயம் காமிச்சா அவன் மட்டும் தான் பயப்படுவான், அதுவே கொன்னு போட்டா இத செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பயப்படுவாங்க. அடுத்து பிச்சை ரெட்டியோட இறுதிச் சடங்கு. புஷ்பாக்கு சப்போர்ட் பண்ற அந்த எம்பியும் வரான். அந்த இறுதிச் சடங்குல தக்ஷாக்கு சப்போர்ட் பண்றவங்க, புஷ்பாக்கு சப்போர்ட் பண்றவங்க, இந்த எம்பிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ தக்ஷா எம்பி காதுல விழுற மாதிரி பிச்சை ரெட்டியோட சாவை பத்தி பேசுறா. இந்த எம்பிய மதிக்கிற சில பேர் இந்த எம்பி கிட்ட சொல்றாங்க, இது எல்லாம் பார்த்தா எங்களுக்கு வார்னிங் தர மாதிரி இருக்கு, உங்க மேல இருக்கிற கௌரவத்தினாலதான் நாங்க இதை செய்ய ஒத்துக்கிட்டோம், ஆனா இந்த மாதிரி சாகுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது, முதல்ல அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சண்டையை தீர்த்து வைங்க. அடுத்து இந்த எம்பி ஷிகாவத்தை பாக்குறதுக்காக வரான். எம்பி ஷிகாவத் கிட்ட சமாதானம் பேசுறான். ஷிகாவத் எம்பி கிட்ட சொல்றான், எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்தாதான் புரியும். ஷிகாவத் எம்பியோட ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்றான். அதுக்கு எம்பி ஷிகாவத்தை தவிர எல்லாரும் வெளியே போக சொல்றான். எம்பி எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸ கழட்டுறான். எம்பி எல்லாத்தையும் கழட்டி போட்டதுக்கு அப்புறம் ஷிகாவத் கிட்ட சொல்றான், நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுதான் அரசியலுக்கே வந்திருக்கேன், இதுக்கப்புறம் கழட்ட எதுவும் இல்ல. ஷிகாவத் எம்பி கிட்ட சொல்றான், புஷ்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனையை நான் முடிச்சுக்கிறேன்,
புஷ்பா இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக எம்பி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றான். புஷ்பா மன்னிப்பு கேட்கறத பாக்குறதுக்காக சில பேர் அந்த பார்ட்டிக்கு அதுக்காகவே வந்திருக்காங்க. அடுத்து புஷ்பா ஆட்கள் சித்தப்பா நாயுடு ஷிகாவத் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை பத்தி சொல்றாங்க. புஷ்பாக்கு மன்னிப்பு கேட்கறதுல விருப்பமே இல்ல. ஸ்ரீவள்ளி புஷ்பாக்கு சட்டையை போட்டுடுறா. அப்ப அவ புஷ்பா கிட்ட சொல்றா, எம்பி சார் எப்பவுமே உனக்கும் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க சாமி. அவரு தானே உன்ன சென்டிகேட் பிரசிடென்ட் ஆக்குனாரு. அவரே அதை சொல்லும் போது நம்ம அதை செஞ்சிடலாம்ல. எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன் சாமி. மத்தது உனக்கே எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் புஷ்பா வீட்டுல இருந்து அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போகும்போது தடிக்கிட்டு விழுறாரு. அடுத்து ஸ்ரீவள்ளி, புஷ்பா, கேசவா எல்லாரும் ஒரு கார்ல போறாங்க. இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. எல்லாரும் புஷ்பாக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க தக்ஷா குரூப் ஹாப்பியா இல்ல. ஷிகாவத்தை வச்சுதான் அவங்க புஷ்பாக்கு எதிராக எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. புஷ்பா ஒருவேளை மன்னிப்பு கேட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். புஷ்பா மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு காத்துட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி புஷ்பா அந்த பார்ட்டிக்கு வரான். அந்த பார்ட்டிக்குள்ள நுழையும் போதே புஷ்பாவை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. புஷ்பா எதுவுமே பேசாம அமைதியா வரான். ஷிகாவத்து புஷ்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் புஷ்பா எப்ப மன்னிப்பு கேட்பான்னு வெயிட் பண்றாங்க. புஷ்பா டைம் எடுத்து சாரின்னு சொல்றான். ஷிகாவத்து புஷ்பா சொன்ன சாரிய ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அத டேப்ல திரும்ப திரும்ப கேக்குறான். புஷ்பா கோவமா அங்க இருந்து கிளம்புறான். ஷிகாவத்து இதோட பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்றான். அடுத்து புஷ்பா, கேசவா, ஸ்ரீவள்ளி எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. கேசவாவும் ஸ்ரீவள்ளியும் அவனை கேவலமா பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிறான். புஷ்பா சொல்றான், இப்ப எல்லாரும் புஷ்பாவோட திமிர் அடங்கிருச்சுன்னு தான் நினைப்பாங்க. எல்லாரும் எப்ப நான் கீழே விழுவேன்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கேசவா சொல்றான், மத்தவங்கள விடு மச்சான். மங்களம், சீனும், தக்ஷாவும் எதிர்பார்க்கல நீ சாரி கேப்பேன்னு. அவங்க எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கு புஷ்பா கேக்குறா, நீ ஷாக் ஆகல? புஷ்பா இப்படிதான் பண்ணுவான்னு நீ நினைச்சல? நான் திமிரா இருக்கிறத பார்த்தேன், நீ என் கூட சேர்ந்த. நீ எப்படி நினைச்ச நான் சாரி கேப்பேன்னு? அதுக்கு கேசவா சொல்றான், நான் அப்படி நினைக்கல மச்சான். புஷ்பா என்ன பண்றான், காரை நிறுத்தி ஸ்ரீவள்ளியும் கேசவாவும் அந்த காரை விட்டு இறங்குறாங்க. புஷ்பா காரை ஓட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த பார்ட்டிக்கு போறான். கேசவா சொல்றேன், இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவரு முன்னாடியே திரும்புவாருன்னு பார்த்தேன், ஆனா லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஷிகாவத்து ரொம்ப ஹாப்பியா கார் கிட்ட நின்னுட்டு இருக்காரு. பிரசன்னாவும் ஷிகாவத்து பேசிட்டு இருக்காங்க. புஷ்பா வேகமா கார் ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்பை இடிச்சிடுறாரு. இவர் இடிச்ச வேகத்துல ஷிகாவத்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துறாரு. புஷ்பா அந்த ஸ்விம்மிங் பூல்ல சுச்சு போறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஷிகாவத்து வெளியே வராரு. அப்போ எம்பி ஷிகாவத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அதுக்கப்புறம் புஷ்பா கிட்ட கோவமா கேக்குறான், நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணா நீ திரும்ப வந்து எல்லாத்தையும் சிதைச்சிட்ட, என்னையா இது? அதுக்கு புஷ்பா கேக்குறான், நீ என்னத்த சரி பண்ண? நான் அவன்கிட்ட சாரி கேட்டு என்ன மரியாதை பிச்சை எடுக்க சொல்றியா? புஷ்பா பொண்ணுங்க முன்னாடி கேவலமா பேசிடுறாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள அங்கிருந்து போக சொல்றாரு. அதுக்கப்புறம் புஷ்பா சொல்றாரு, ஒரு நல்ல ஆபீசர் எப்படி இருக்கணும் தெரியுமா? கோவிந்தப்பா மாதிரி இருக்கணும். சின்சியர் போலீஸ் ஆபீசரா இருந்தா இந்த புஷ்பா சல்யூட் அடிக்க தயார். அதே நேரத்துல ஷிகாவத்து பைப்பு தண்ணியில குளிக்கிறாரு. அதே நேரத்துல கேசவா, புஷ்பா ஆட்கள் அங்க வராங்க. ஸ்ரீவள்ளி வெளியே கார்ல இருக்கா. புஷ்பா சொல்றாரு, புஷ்பா சாரு சாரி சொல்லுவான். விசில் அடிக்க வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஷிகாவத்துக்காக விசில் அடிங்க. ஷிகாவத்துக்கு இப்ப என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல. என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. புஷ்பா கேக்குறாரு, எங்க மங்களம் செய்வானா? இவரை கேள்வி கேக்குறதுக்கு இங்க யாருக்குமே தைரியம் இல்ல. நான் போய் கேள்வி கேட்டேன். புஷ்பானா ஃபிளவர் இல்ல ஃபயர்னு நான் காமிச்சேன். என்னன்னா நான் சொன்னது சரிதானே? அதுக்கு மங்களம் செய்யணும் ஆமான்னு சொல்றான். அப்படி வந்தவனா? நீங்க ஓட்டு போட்டு நான் வரல. ஷிகாவத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்பாவை ஷூட் பண்ண முயற்சி செய்யறான். அதே மாதிரி புஷ்பாவை ஷூட் பண்ண முயற்சி செய்யறான். அங்க இருக்கிறவங்க இவங்க 2 பேரும் சண்டை போடுறத தடுக்க முயற்சி செய்யறாங்க. புஷ்பா கிட்ட இன்னும் 2000 டன் சரக்கு இருக்கு. அப்போ ஷிகாவத்து புஷ்பா கிட்ட சவால் விடுறான். புஷ்பாவை காலி பண்ண அந்த 2000 டன் சரக்க நான் புடிச்சு காமிக்கிறேன்னு சொல்றான். காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிற புலியோட பல்ல புடுங்க போறேன்னு சொல்றான். அதுக்கு தக்ஷா கோவமா சொல்றா, அவனை கொல்ல துப்பு இல்ல, பல்ல புடுங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஷிகாவத்து கோவமா சொல்றான், நான் இங்க செத்து போயிட்டேன். இவனை நான் கொல்ல மாட்டேன். ஆனா இவனை கொல்லாம நான் சாகடிப்பேன். கூலியா செத்து வாழ போறான். புஷ்பா அவனோட சவாலை ஏத்துக்கிறான். அவன் என்னைக்கு சரக்க வெளியே கொண்டு வரணும் அந்த டீட்டெயிலா சொல்றான். நீ ஒரே ஒரு கட்டையை புடிச்சு காமி, நான் பிரசிடென்ட விட்டு கூலிக்காரன் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் புஷ்பா ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து நீ முடிஞ்சா புடிச்சுக்கோன்னு ஒரு பாட்டு பாடி சைகை பண்றாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா கார் கண்ணாடியில ஒரு முகத்தை பார்த்து சொல்றாரு, இப்பதான் என்னோட முகம் கரெக்டா காமிக்குது. எவனும் ஒன்னும் செய்ய முடியாது. இதுதான் இன்டர்வல் சீனு. அதுக்கப்புறம் ஷிகாவத்து டீம் பிரிட்ஜு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிகாவத்து ஒரு பாட்டில குடிச்சிட்டு தூக்கி போடுறாரு. அந்த பாட்டில் பாறை மேல விழுவுது. இப்ப வெயில் காலம், ஆத்துல தண்ணி கம்மியா இருக்கு. புஷ்பா ஆட்கள் லாரியில சரக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஆத்துல லாரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷிகாவத்து டீமுக்கு இது தெரிய வருது. அவங்க புஷ்பா ஆட்களை பின்தொடர்ந்து போறாங்க. கேசவா புஷ்பாக்கு போன் பண்ணி சொல்லிடுறான். புஷ்பா என்ன பண்றான், புஷ்பா ஆட்கள் கரையோரமா போனதுக்கு அப்புறம் ஆத்துல தண்ணி திறந்துட சொல்லி போன் பண்ணி சொல்றான். ஆத்துல தண்ணி அதிகமானதுனால போலீஸ் ஜீப் அதுல மாட்டிக்குது. ஷிகாவத்து வேற வழியில போய் உங்களை பிடிக்க முயற்சி செய்யறான். அடுத்து லாரி காட்டு வழியா போகுது. போலீஸ் மறுபடியும் பின்தொடர்ந்து வராங்க. இப்ப காட்டுல இருக்கிற யானை வழியில வந்துடுது. அதுல போலீஸ் முன்னேறி போக முடியல. புஷ்பா குரூப் ஜாலியா சந்தோஷமா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஷிகாவத்தை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்போ கரெக்டா அந்த வழியா நிறைய மாட்டு வண்டி வருது. எல்லா மாட்டு வண்டியும் நடு ரோட்ல நிறுத்திடுறான். கேஷ்வா புஷ்பாக்கு போன் பண்ணி இதை பத்தி சொல்றான். புஷ்பா டிரைவர்ஸ் எல்லாரையும் வண்டியில இருந்து குதிக்க சொல்றான். கேசவன் கேக்குற சரக்கு என்ன பண்றது? புஷ்பா சொல்றான் சரக்க வேற வழியில எடுத்துக்கலாம். எல்லாரும் வண்டியில இருந்து குதிச்சிடுறாங்க. இப்ப ஷிகாவத்து கிட்ட சரக்கு மாட்டிக்கிச்சு. அடுத்து சரக்க பிடிச்சதுனால ஷிகாவத்து மீடியாக்கு பேட்டி கொடுக்கறான். மங்கள்சேனும் தக்ஷாவும் அங்க வராங்க. புஷ்பா சவால்ல தோத்து போயிட்டா சிண்டிகேட் பக்கம் வரமாட்டேன்னு சொன்னால தக்ஷா அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. ஆனா தக்ஷாவோட சந்தோஷம் நீடிக்கல. இங்க இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது. மங்கள்சேனும் அவன் பிடிச்ச எல்லா சரக்கும் டூப்ளிகேட்னு சொல்றான். மார்க்கெட்ல ஒன்னுத்துக்கும் ஆகாது இது. ஷிகாவத்து கடுப்பாகி ஒரிஜினல் சரக்கு எங்க போச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். மாட்டு வண்டியில சரக்கு எடுத்துட்டு போன விஷயம் அப்பதான் அவனுக்கு புரியுது. மாட்டுக்காரங்க மாட்டை புடிச்சிட்டு போற சவுண்ட் அவனுக்கு கேக்குது. மாட்டோட மணி சத்தம் கேட்டு வெளியே வரான். அப்போ ஒரு ஆபீசர் ஷிகாவத்து கிட்ட சொல்றாங்க, மாட்டு வண்டியில சரக்கு எடுத்துட்டு போகும்போது இந்த மாட்டு வண்டி மாட்டுக்குச்சு சார். மாட்டை புடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பின்னாடி புஷ்பாவும் புஷ்பா ஆட்களும் வராங்க. இத ஷிகாவத்து பாக்குறான். புஷ்பா நக்கலா சைகையில சொல்றான் சரக்கு சென்னை போயிடுச்சுன்னு. ஷிகாவத்து பதிலுக்கு சைகை பண்றான். மாட்டு வண்டி ஐடியா சூப்பர். புஷ்பா அவனுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறான். அதுல ஒரு பூ இருக்கு. அதுக்கு ஷிகாவத்து சொல்றான் இங்க ஒரு பூ இல்ல 3 பூ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பூவை கசக்கி தூக்கி போடுறான். ஷிகாவத்து அவன் கிட்ட மாட்டு வண்டி இருக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கான். இறுதியா புஷ்பா ஒரு சைகை பண்றான். புஷ்பானா பிளவர் இல்ல, புஷ்பானா வைல்டு ஃபயர். ஷிகாவத்துக்கு அவன் சொன்னது புரிஞ்சது. அதே நேரத்துல மாட்டு வண்டி பிளாஸ்ட் ஆகுது. எல்லாரும் லாஸ்ட் மினிட்ல உயிர் தப்பிச்சிடுறாங்க. ஷிகாவத்து மங்களசேனு கிட்ட சொல்றான் சிஎம் சார பாக்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. இப்பதான் ரியல் ஆட்டம் தொடங்க போகுது. அடுத்து கோவில் திருவிழா வருது. புஷ்பா குடும்பம், அவனோட அண்ணன் குடும்பம், ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கோவில் திருவிழாக்கு வராங்க. புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு காவேரி புஷ்பாவை பார்த்ததும் சந்தோஷமா ஓடி வந்து பேச வரா. புஷ்பாவோட அம்மா கிட்டே ஸ்ரீவள்ளி கிட்டே பேசுறா. காவேரி ஸ்ரீவள்ளி கிட்ட சொல்றா, பாருங்க சின்னையா என் கூட பேச கூட மாட்டாங்க. ஸ்ரீவள்ளி அவளை சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட போறாங்க. அப்ப ஸ்ரீவள்ளி மயங்கி விழுவுறா. நாடி பார்த்து வைத்தியம் பாக்குறவங்க ஸ்ரீவள்ளிய செக் பண்ணிட்டு அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இப்ப அங்க ஒரு சாமி சாங் வருது. இந்த பாட்டுல புஷ்பா திருநங்கை வேஷம் போடுறாரு. புஷ்பா ஸ்ரீவள்ளி சேர்ந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பசங்க கோவில் திருவிழால அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறாங்க. அந்த பசங்க கிட்ட காவேரி கோவப்பட்டு தட்டி கேக்குறா. அவகிட்டையும் தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறாங்க. புஷ்பா கோவப்பட்டு சண்டை போடுறாரு. இவரு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே காவேரியோட அப்பா அங்க வராரு. புஷ்பா கிட்ட சொல்றாரு, நீ இவங்களை அடிச்சதுனால உன்னை குடும்பத்துல ஒருத்தர ஏத்துக்கணும்னு சொல்ல வரியா? நீ இப்படி நாடகம் செஞ்சா உனக்கு வீட்டு பேர் கிடைச்சிடுமா? நீ எப்பவுமே வெறும் புஷ்பராஜ் தான். அப்ப புஷ்பா எதுவுமே பதில் பேசல. அப்போ காவேரி கோவமா கேக்குறா, நைனா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்னோட தாவணிய புடிச்சு இழுத்தாங்க. அப்போ சின்னையா மட்டும் அங்க வரல, எனக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இப்படி சொன்னதும் அவளோட அப்பா ஓங்கி அவளோட கன்னத்துல ஒரு அற விடுறான். காவேரியோட அப்பா காவேரி கிட்ட சொல்றான், அவன் உன்னோட சின்னையா இல்ல, இவன் தான் உன்னோட சின்னையா. என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவன் இவன். அவன் உன்னோட தாவணியை இழுக்கும் போது என்னோட மானம் மட்டும்தான் போச்சு. நீ இவனை சின்னையான்னு சொல்லும் போது என்னோட மரியாதை போச்சு. இத கேட்டதும் புஷ்பாவுக்கு கோபம் வருது. அப்போ புஷ்பாவோட அம்மா புஷ்பாவை அமைதியா இருக்க சொல்றா. அங்க இருக்கிறவங்க காவேரியோட அப்பா கிட்ட கேக்குறாங்க, பொண்ண பெத்தவனா இருந்துட்டு நீ பேசுறது சரிதானா? அதுக்கு காவேரியோட அப்பா சொல்றாங்க, இவன் டிராமா பண்றான், இவன் எப்ப கேப் கிடைக்கும் உள்ள பூதலான்னு பாத்துட்டு இருக்கான். இப்படி சொன்னதும் ஸ்ரீவள்ளிக்கு கோவம் வருது. யோ பெரிய மனுஷா, இத பார்த்தா உனக்கு டிராமா பண்ற மாதிரி தெரியுதா? இங்க உன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இது வேற எந்த பொண்ணுக்கு நடந்திருந்தாலும் இவன் இதேதான் செஞ்சிருப்பான். ஸ்ரீவள்ளி இப்படி பேசினதும் புஷ்பாவோட அம்மா அவளை அமைதியா இருக்க சொல்றா. அதுக்கு ஸ்ரீவள்ளி சொல்றா, நீ வேணா உன் பிள்ளைக்கு பேசாம இரு, நான் என் புருஷனுக்காக பேசுறேன். யோ என் ஆளோட கண்ணு சிவப்பாச்சுன்னா இந்த மொத்த ஜில்லாவும் பத்திக்கிட்டு எரியும். இப்ப உன்னால அவனோட கண்ணுல கண்ணீரை பாக்குறேன். அன்னைக்கு என்ன பொண்ணு கேட்டு வரும்போது நீ அவங்கள அசிங்கப்படுத்தின. நீ எப்ப பாரு வீட்டு பேருன்னு சொல்றல, எவனுக்கு வேணும் உன்னோட வீட்டு பேரு? ஸ்ரீவள்ளி ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேக்குறா, நீ யாரியா? நான் புஷ்பாவோட டிரைவர். நீ யாரு? நான் புஷ்பாவோட மேனேஜர். நீ யாரு? நான் புஷ்பாவோட ஃப்ரெண்டு. அதை வீடு உன்னையே கேட்கலாம், இவன் யாருமா? அதுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, என் புஷ்பாவோட அண்ணாவாச்சே. ஸ்ரீவள்ளி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, என் புருஷன் யாருன்னு இப்ப புரியுதா? யோ புஷ்பான்றது பேரு இல்ல, பிராண்டு. அப்ப காவேரி ஸ்ரீவள்ளி கிட்ட பேச வரா. ஸ்ரீவள்ளி கோவமா சொல்றா, உனக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் பேசு. அதுக்கப்புறம் புஷ்பா குடும்பம் அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு பக்கமா மொட்டை அடிச்சு கழுத மேல உட்கார வச்சு வழி அனுப்புறாங்க. இதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கறாங்க. அடுத்து சிஎம் பாக்க ஷிகாவத்து மங்களசேனும் அவளோட மனைவி எல்லாரும் வராங்க. புஷ்பாவோட பிளான பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் அவன் சொல்றத நம்பல. ஷிகாவத்து டூப்ளிகேட் சரக்கு பிடிச்சால, மீடியாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். இப்ப டூப்ளிகேட் சரக்குன்னு தெரிஞ்சா என் பேரு போயிடும். அதுக்காக தான் இவன் இப்படி பண்றான்னு நினைக்கிறான். அதுக்கு ஷிகாவத்து சொல்றான், சிஎம் மாறினதுக்கு அப்புறம் பாப்போம். சிஎம் அவன் சொல்றத பத்தி யோசிச்சு பாக்குறான். ஒரு நிமிஷம் இருப்பா. சிஎம் அவன் கிட்ட என்ன பண்ணலான்னு ஐடியா கேக்குறான். தமிழ்நாடு சிஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க. ராமேஸ்வரம் வழியா சரக்கு எடுத்துட்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இவங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜாலி ரெட்டின்னு ஒருத்தனை இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க.
அவன் ராமேஸ்வரத்துல சரக்கு வச்சிருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ஷிகாவத்தோட போலீஸ் டீம் ராமேஸ்வரம் போறாங்க. அவங்க தேடி பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு சரக்கு எதுவுமே கிடைக்கல. ஷிகாவத் கடலுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு கடலுக்குள்ள குதிச்சு தேடி பாக்குறாரு. அங்க நிறைய போட் நிக்குது. அந்த போட்ல தான் சரக்கு இருக்கு. அவங்க போட் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஷிகாவத் பின்தொடர்ந்து போறாரு. அவரால பிடிக்க முடியல. அதுக்குள்ள அவங்க இலங்கை பார்டரை கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஷிகாவத் பார்டரை கிராஸ் பண்ண முயற்சி செய்யறாரு. இலங்கை பார்டர் ஆபீசர் துப்பாக்கியில அவங்கள வார்ன் பண்றாங்க. அடுத்து அந்த சரக்கை வித்து 2000 கோடி பணம் புஷ்பாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. புஷ்பா டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பணத்தை எண்ணி இவங்களுக்கு ஆதரவு தர எல்லா எம்எல்ஏக்கும் சோஃபால பணத்தை அனுப்புறாங்க. அடுத்து சித்தப்பா நாயுடு சிஎம் ஆகுறாரு. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் மீடியாக்காரங்க சித்தப்பா கிட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்கு புஷ்பாவை பார்க்க போறீங்க? அந்த தம்பி சாப்பிடறதுக்காக கூப்பிட்டாரு, அதான் போறேன். புஷ்பா ஒரு மீடியாக்கு பேட்டி கொடுத்திருப்பான். புஷ்பா சொன்ன வார்த்தையை மீடியாக்காரி யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் அவ சொல்றா, புஷ்பா சொன்ன தேதியில சிஎம்ஏ மாத்திட்டான். அடுத்து சிஎம் புஷ்பா வீட்டுக்கு வராரு. புஷ்பா குடும்பத்துக்கிட்ட புஷ்பா பத்தி பெருமையா பேசுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் சிஎம் ஆக இன்னைக்கு ஏன் நீ தேர்ந்தெடுத்த? அதுக்கு புஷ்பா சொல்றான், இன்னைக்கு என்னோட மனைவியோட பிறந்த நாள். சிஎம் ஸ்ரீவள்ளி கிட்ட சொல்றான், நான் சிஎம் ஆனதுக்கு நீதாமா காரணம். ஸ்ரீவள்ளி புஷ்பா கிட்ட சொல்றா, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு புஷ்பா கேக்குறான், எதுக்கு பயம் உனக்கு? அதுக்கு ஸ்ரீவள்ளி சொல்றா, நான் ஒரு போட்டோ தான் கேட்டேன், நீ அதுக்கு சிஎம்ஏ மாத்திட்ட. அதுக்கு புஷ்பா சொல்றான், பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாதவலாம் என்ன புருஷன்? அன்னைக்கு நைட்டு பார்ட்டி வைக்கிறாங்க. கிஸ் கிஸ் சாங் வருது. இந்த சாங்ல புஷ்பா, ஸ்ரீவள்ளி, இந்த சித்தப்பா நாயுடு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷிகாவத்தை காமிக்கிறாங்க. அவன் பிடிச்ச சரக்கை செக் பண்றதுக்காக இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. அந்த சரக்கு டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுன்னா இவனை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஷிகாவத் அந்த சரக்கு ஃபுல்லா எரிச்சிடுறான். அடுத்து ஸ்ரீவள்ளி பிரெக்னெண்டா இருக்கறனால புஷ்பா ஸ்ரீவள்ளிய நல்லா பாத்துக்கிறான். அப்போ காவேரியோட அம்மா புஷ்பா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்றதை கேட்டு புஷ்பாவோட அம்மா புஷ்பா ரூம் கதவை தட்டுறாங்க. புஷ்பா கேக்குறான், என்னம்மா? காவேரி கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. கோவில் திருவிழால பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த குரூப் அவங்க காவேரி கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க காவேரி வீட்டுக்கு கால் பண்ணி 2 கோடி பணம் கேட்டிருக்காங்க. காவேரியோட அப்பாவை எல்லாரும் முன்னாடி மொட்டை அடிச்சுக்க சொல்றாங்க. இத பண்ண என் பொண்ணை விட்டுருவியான்னு கேட்டதுக்கு நக்கலா பேசிருக்காங்க. புஷ்பா என்ன பண்றா, இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம உள்ள போறான். கதவை சாத்திடுறான். புஷ்பா குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும், இப்ப நாம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். திடீர்னு கதவை திறந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே வரான். அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லி எல்லா இடத்துலயும் தேட சொல்றான். போலீஸ் வண்டி, அரசியல்வாதி வண்டி எல்லாம் பாக்காதீங்க, எல்லா வண்டிலையும் தேடுங்க. அதுக்கப்புறம் புஷ்பா மீடியால டைரக்டா அந்த கிட்னாப்பர்ஸ மிரட்டுறான். அதே நேரத்துல சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த சிஎம் பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்போதான் சிஎம்க்கு தெரிய வருது, இந்த சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பி பையன் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கான்னு. சிஎம் புஷ்பாக்கு கால் பண்ணி இத பத்தி சொல்றான். அதுக்கு புஷ்பா சொல்றான், பொண்ணு மேல சின்ன கீரல் கூட விழாம கொண்டு வந்து விட சொல்லுங்க, இல்லன்னா நான் அந்த பையனை நறுக்கி போட்டுருவேன். அதுக்கு சிஎம் உண்மையான பிரதாப் ரெட்டி யாருன்னு புஷ்பா கிட்ட சொல்றான். அதுக்கு புஷ்பா கோவமா சொல்றான், நீ எல்லாம் தொக்கு சிஎம். அவங்கள திட்டிட்டு போனை வச்சிடறான். இதை எல்லாத்தையும் பிரதாப் ரெட்டி கேட்டுட்டு இருக்கான். பிரதாப் ரெட்டிக்கு புஷ்பா பத்தி தெரியாது. அதனால சிஎம் புஷ்பா பத்தி பிரதாப் ரெட்டி கிட்ட சொல்றான். பிரதாப் ரெட்டி அவன் தம்பி கிட்ட போன் பண்ணி சொல்றான். அவன் தம்பிக்கு அவன் பையன் எங்க இருக்கான்னு தெரியும். அவன் அங்க தேடி போறான். அவனோட பையன் என்ன பண்றான், புஷ்பா கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு புஷ்பா கால் பண்ணி டிமாண்ட் பண்றான். 10 கோடி எடுத்துக்கிட்டு புஷ்பாவை தனியா வர சொல்றான். புஷ்பா அவன் சொன்ன லொகேஷனுக்கு தனியா ஹெலிகாப்டர்ல போறான். இந்த பொண்ணை வச்சு ஃபர்ஸ்ட் புஷ்பாவை அவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா அவங்கள போட்டு அடிக்கிறான். அந்த சண்டையோட இறுதியில அந்த சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பி பையன் செத்து போயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புஷ்பாவை பாக்குறதுக்காக புஷ்பாவோட அண்ணா வீட்டுக்கு வராங்க. புஷ்பாவோட அம்மா அவனை சந்தோஷமா வரவேற்கிறா. புஷ்பாவோட அண்ணா அவன் பண்ண தப்பா உணர்ந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறான். அவ பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான். அதுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். புஷ்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கான். புஷ்பா வீட்டுலதான் இருக்கான். இவன் வந்திருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா அவன் கடைசி வரைக்கும் அவனை பாக்குறதுக்கு வரவே இல்ல. புஷ்பாவோட அண்ணா வீட்டை விட்டு போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான், நீங்க குடும்பத்தோட வந்தா மட்டும்தான் காவேரி கல்யாணம் பண்ணிப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீவள்ளி புஷ்பா கிட்ட பத்திரிக்கையை காமிக்கிறா. புஷ்பா அந்த பத்திரிக்கையை பார்த்து பயங்கரமா அழுகுறான். அவனோட குடும்பமும் சந்தோஷத்துல அழுகுறாங்க. அடுத்து பிரதாப் ரெட்டி அவன் தம்பிக்கும் தம்பி பையனுக்கும் இறுதி சடங்கு செய்யறான். அந்த இறுதி சடங்குல கல்யாணம் செய்யணும் தக்ஷா எல்லாம் இருக்காங்க. பிரதாப் ரெட்டி சொல்றான், எல்லாரும் வந்துட்டாங்க, அவன் இன்னும் வரல. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், அவன் வரல, அவனோட செய்தி வந்திருக்கு. அதே நேரத்துல மண்டபத்தை காமிக்கிறாங்க. புஷ்பா குடும்பத்தோட வரான். அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிடறாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து காவேரியோட கல்யாணத்தை பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீவள்ளி சொல்றா, நம்ம குழந்தை உதைக்கிறான். அதுக்கு புஷ்பா சொல்றான், அவன் எதுக்கும் அடங்காதவன், அப்படித்தான் இருப்பான். பிரதாப் ரெட்டிக்கு கொடுத்த பொக்கையில இருந்த அதே சிம்பிள் இந்த மண்டபத்தோட மேடை அலங்காரத்திலயும் இருக்கு. அது ஒரு பாம்பு. அடுத்து ஒருத்தன் அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறான். பாம்பு வெடிக்குது, அதோட படம் முடியுது.